நாள்ல கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதின் நோக்கம் ரெண்டு வேற வேதத்திலிருந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒன்று சிம்சோன், இன்னொன்று யோசேப்பு. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா சமாரியா உலகத்தின் முடிவு வரைந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். அப்போ அப்போஸ்தலர் நீங்க 1-7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எருசலேமில எழுப்புதல், 8 to 12 யூதேயா சமாரியாவில எழுப்புதல், 12 பிறகு 13-28 வரைக்கும் உலகம் முழுவதும் எழுப்புதலை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கலாம். இந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான நோக்கம் கர்த்தருக்கு சாட்சியா இருக்கும்படியாய் மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காக வரங்களும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு கொடுக்கப்படுகிறார். வேதத்திலிருந்து 2 நபர்களை பார்க்கலாம். ஒன்று சிம்சோன், இன்னொன்று யோசேப்பு. நீங்க சிம்சோனை குறித்து பார்க்கலாம். 6 யுத்தங்களை அவன் பண்ணுகிறான். முதலாவது சிங்கத்தோடு நீங்க 13, 14, 15, 16 நியாயாதிபதிகளை பார்க்கலாம். சிங்கத்தோடு யுத்தம் பண்ணுகிறான், தன்னை காத்துக்கொள்ள. அது தனக்கான பலன யுத்தம். 2வது பாத்தீங்கன்னா அந்த திருமணம் முடிக்கிற பெண்ணுக்காக 30 துப்பட்டிகளுக்காக 30 பெலிஸ்தரை கொள்ளுகிறார். அதுவும் தனக்கான பலன யுத்தம். பிறகு அநேக பெலிஸ்தரை கொண்டார், 3வது யுத்தம். 4வது நரிகள் 300 நரிகளை பிடித்து வாளிலே தீப்பந்தங்களை கொட்டி தன்னை மனைவி வீட்டார கொன்று போட்டதுனால கோபத்தினால செய்த அந்த யுத்தமும் தனக்கான பண்ணின யுத்தம். 5வது 1000 பெலிஸ்தரை கொன்று போட்டார். இஸ்ரவேலர் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்ப கூட அவங்க சொல்றாங்க, சிம்சோனே பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று உனக்கு தெரியாதா? இப்ப 20 வருஷம் நியாயம் விசாரிக்க பெலிஸ்தர் தான் ஆளுந்து கொண்டிருக்காங்க, அவங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கவில்லை. 6வதாய் 3000 அதிகமானவரை கொன்று போட்டார். ராஜாக்களை, அதிபதிகளை, பெலிஸ்தருடைய அதிபதிகள் எல்லாரும் இவனை பரியாசம் பண்ணி கேலி பண்ணும் பொழுது அப்பொழுதும் அவன் என்ன சொல்றான்னா, என் கண்கள் 2 கண்களுக்காய் ஒரே தீர்வையாய் நான் இவர்களை கொன்று போடுகிறேன், என் ஜீவன் இவனோட மடிய கிடவுது. அன்றைக்காவது ஆண்டவரே இவங்களை நான் கொண்டுட்டு நீ தப்பு வச்சிரும், இனிமேலாவது என் ஜனங்களை நான் நியாயம் விசாரிக்கணும், என் ஜனங்களோட நான் இருக்கணும்னு சொல்லாம 6 யுத்தங்களை தனக்காகவே பண்ணி தானும் அந்த யுத்தத்திலே மடிந்து போகிற ஒரு துக்ககரமான நிகழ்ச்சியை பார்க்க ஆவியானவர் அவன் வேண்டிக் கொண்டபடியே அருளினார். ஆனால் துக்கப்பட்ட ஆவியானவர் 20 வருடங்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்படவில்லை. 20 வருடங்களும் ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்கல. 6 யுத்தங்களும் தனக்காகவே பண்ணினான். ஆனால் வேதத்திலே பார்க்கலாம், யோசேப்பு என்ற ஒரு வாலிபனை அவர் பார்த்தீங்கன்னா தகப்பனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தவன். ஆனா சிம்சோன் சிங்கத்தையே கொண்டவன். தகப்பனுடைய வெற்றியும் சொல்லல, தோல்வியும் சொல்லல. தாய் தகப்பனிடம் ஒண்ணுமே சொல்றது கிடையாது. சரி, அது வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு காரியம். ஆனா யோசேப்பு எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டே வந்தான். போத்திபார் வீட்டுக்கு விற்கப்படுகிறான், அங்கேயும் அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். சிறைச்சாலைக்காரனுக்கு போறான், அங்கேயும் சிறைச்சாலையில கைதிகளுக்கும் அங்குள்ள சிறைச்சாலை அதிபதிக்கும் அவன் பிரயோஜனமா இருக்கிறான். இன்னும் கடைசியா பாத்தீங்கன்னா அவன் பார்வோனுடைய சொப்பனத்துக்கு பதில் சொல்லி எகிப்து தேசம் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் பஞ்சங்கள் தீர்க்கும்படியா, பஞ்ச காலத்திலே ஆகாரம் கொடுக்கும்படியாய் எகிப்தினுடைய தரம் அப்படியே உயர்த்தப்படுகிறது. எகிப்தினுடைய வாழ்வு, எகிப்தினுடைய பெயர் புகழ். யோசேப்பு காலத்துக்கு பிறகு எகிப்து இவ்வளவு பெயர் வந்துச்சான்னா இதுவரைக்கும் ஹிஸ்டரியில கிட்டத்தட்ட 6000-7000 வருட ஹிஸ்டரியில அவ்வளவு உச்சத்தை, புகழின் உச்சத்தை யோசேப்புக்கு பிறகு அது அடைந்த மாதிரி ஹிஸ்டரியில கிடையவே கிடையாது. ஒரு தேசத்தினுடைய உச்சகட்ட புகழ்ச்சிக்கு கொண்டு போய் உலகம் முழுவதும் ஜனங்கள் ஜீவ ரட்சனை செய்யும்படியாய் யாக்கோபனுடைய வம்சம் ஒழியாமல் இருக்கவும், யூத குலம் ஒழியாமல் இருக்கவும், சிலராகிய 70 பேர் 30 லட்சம் ஜனங்களாய் மாறும்படியாய் கர்த்தர் அவனை பயன்படுத்துவதை நம்ம பார்க்கலாம்.
ஆவியானவர் மற்றவர்களுக்காக நமக்கு கொடுக்கப்படுகிறார். மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக அவனவன் தன் சுய பிரயோஜனத்தை நாடாமல் மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை நாட கடவன். இவ்விதமாய் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற கடவீர்கள். யோசேப்பு வாழ்க்கையில பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தான். தேசத்துக்கு ஜீவ ரட்சணை செய்தான். முழு எகிப்து தேசமும் அவனை பார்த்து சொன்னது, நீர் எங்களுடைய பிராணனை காப்பாற்றினீர் என்று சொல்லி முழு உலகத்துக்கும் அவன் ஆகாரம் கொடுக்கிற அற்புதமான காட்சியை பார்க்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தனிப்பட்ட காரியங்களை தனிப்பட்ட குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்கிறார். உண்மைதான். ஆகவே வரங்களோ கிருபைகளோ ஆவியானவரோ நம்மை நாமே போக்கஸ் பண்ணுவதற்காக அல்ல. இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் யாரும் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் வெற்றியை கோலியாத்துக்கு கொடுக்கிறார். அவன் இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். யோனத்தானுக்கு ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை அவன் மூலமாய் கட்டளையிடுகிறார். மற்றவர்களுக்காக நாம் வாழலாம். சிம்சோன் தனக்காகவே யுத்தம் செய்து தனக்காகவே போராடி தன்னுடைய 2 கண்களுக்காக ஒரே திருவையாய் வழி வாங்கி பெலிஸ்தரோடு அவன் மடிந்து போன பரிதாபமான துக்ககரமான ஒரு முடிவை நம்ம பார்க்கலாம். நாம் அப்படி இருக்க கூடாது என்ற வேதம் திருஷ்டாந்தமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு எந்த வகையிலே பிரயோஜனம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவர். ஆக நம்ம வாழ்க்கையில கூட மற்றவர்களுக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக, வாலிபர்களுக்காக, குடும்பங்களுக்காக, சபையாருக்காக, ஊராருக்காக எதையாவது நாம் செய்யும் பொழுது இயன்றதை செய்தால் என்று ஒரு பெண்ணை குறித்து இயேசு சொன்னார். இயேசுனுடைய பாதத்திலே மரியா கையில குப்பையை உடைத்து ஊற்றி அநேகருக்கு வாசமா இருந்தது போல எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி அவரே அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, பரிசுத்தாவிகள் இடத்துல வரும்போது எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு புரிந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, யோசேப்பு, தாவீது, யோனத்தான், தானியேல் ஆண்டவரே சாட்சிகளாய் அப்போஸ்தலர்கள் இயேசுவை நாங்கள் பார்க்கிறோம். சாட்சியா இருந்து போல இருக்க கிருபைதான். எங்களுக்காகவே வாழ்ந்து எங்களுக்காகவே யுத்தம் செய்து மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை சிம்சோன் போல சுயநலமாய் வாழாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.